என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். ஆக்டர் அருள்நிதி நடிப்பில் டைரி ஜனவரி 26 மதியம் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். டைரக்டர் சாரோட நான் 90s ராவணன்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் எனக்கு கிளாமராக ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஹீரோயினாக அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு முழு படம் நான் அவரோட நான் ட்ராவல் பண்ணப்போ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர், பேசிக்கலி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இந்த ஃபீல்டில் கிடைச்சதா நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ திறமையானவர், அவ்வளோ நல்ல மனுஷன். எத்தனையோ படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் ஒரு அண்டர் ரேட்டடு வந்து இன்னும் நிறையா பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் ஒரு பெரிய லெவல் ரீச் ஆகிருக்கலாம், புகழ் உச்சிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்களால அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனை நான் சொல்லுவேன். பட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்துக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அதுலேயே ஒரு கண்டென்ட் லைஃபாக இருக்க முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவர். நான் இன்றைக்கி மார்னிங் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் தான் நான் இந்த வழியாக க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சில பேர் மிக செல்லரான ஒரு பர்சன் மட்டும் மனசில் இடம் பிடிச்சிருவாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கு என் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போது எப்பேற்பட்ட மனுஷனாக இருப்பார் அவர். ஐ ஃபீல் வெரி சேட் அபவுட் தி ஃபேமிலி. நிஜமாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். விசித்ரா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், திறமையான ஆர்டிஸ்ட்டுன்னு ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு சில டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் ஸோ ப்ரவுட். நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு. கடவுள் உங்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும், உங்கள் குடும்பத்துக்கு எல்லா தைரியத்தையும் கொடுக்கட்டும், மனதைரியத்தை கொடுக்கட்டும். இதில் ரொம்ப நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அவரோட நான் நிறைய மனசு விட்டு எல்லாம் பேசியிருக்கேன். இப்போ சொல்வார், ஒரு நேரம்னு வரும்போது உனக்கு எல்லாம் சரியாக நடக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆறுதலான வார்த்தை போதும். தட் ஹேட் கிவன் மீ a lot of strength. நான் அவரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இன் பிட்வீன் நான் பார்க்கல. ஐ டோன்ட் நோ ஹவ் ஏன் அழறேன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹியூமன்னஸ், மனுஷத்தன்மையோட நடந்துக்கிட்ட ஒரு விதம். சினிமாவை பற்றி எத்தனையோ பேர் என்னவோ தவறாலாம் பேசுவாங்க, சினிமாவில் உள்ள ஆட்களை பற்றி தவறாக பேசுவாங்க, நடிகைகளை பற்றி தவறாக பேசுவாங்க. ஒரு நடிகையாக ஒருத்தரை நான் வணங்குறேன், ஒருத்தரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ராமதாஸ் சார். தேங்க்யூ. ராமதாஸ் சார் இறந்துட்டார் இன்றைக்கி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் தான் நாங்கள் அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடச்சிது. முன்னாடி நிறையா பார்த்துருக்கேன். பட் இப்போ இந்த சட்டம் என் கையில் படத்தில் ஒரு ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஏற்காட்டில் பயங்கர குளூரில் ஷூட் பண்ணும்போது கூட அவர் ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப நல்லா ஜாலியாகவே வச்சுப்பார். எங்களை வந்து சிரிச்சு அவரை சுற்றி தான் உட்காந்து எல்லாமே பேசுவோம். அந்த பிரச்சனைக்கு நடுவுலையும் கூட அப்போவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். பட் அப்போவே வந்து அவரே வந்து ரூமுக்கெலாம் போகல, நான் எதுவும் ஜாலியாக பேசிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நியூஸை கேள்விப்பட்ட உடனே. ஸோ எனிவே அவருடைய படங்களும் அவருடைய நடிப்பும் நமக்கு வந்து என்றைக்கும் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவருடைய குடும்பத்திற்கு அனுதாபங்களையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனையும் வேண்டிக்கிறோம். எழுத்தாளர், கதாசிரியர், நடிகர் ராமதாஸ் அண்ணனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்பயுமே சிரித்த மாதிரியே பேசுவார். எப்பயுமே வந்து தம்பி எப்படி தம்பி இருக்க, என்ன தம்பி கூப்பிடவே மாட்டேங்கிற அப்படிம்பாரு. ஒரு எல்லாரோடையும் சினிமாவில் இருக்கிற எல்லாரோடையுமே வந்து ஒரு நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சிறந்த மனிதர். நிச்சயமாக அவருடைய இழப்பு வந்து
எங்கள் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவருடைய பசங்க 2 பேருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 85லேருந்து அவர் தெரியும். ஆண் பாவத்தில் நாங்கள் சீதா அறிமுகப்படுத்தினோம்னா அடுத்த படம் 1000 பக்கம் அதே சீதா வச்சு அவர் எடுக்கிற படம் எங்களுக்கு பிரிவுக்கெல்லாம் கூப்பிட்டாரு அவர். அப்புறமே தெரியும் எங்களுக்கு அவர். அப்புறம் ரொம்ப காலமாக நண்பர் அவர். அப்புறம் எங்கள் யூனியனில் ஈசி மெம்பராக இருந்திருக்கிறாரு, ரைட்டர்ஸ் மெம்பராக இருந்திருக்கிறாரு, யூனியனிஸ்ட்டு. நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, நிறைய படங்கள் எழுதியிருக்காரு, டைலாக் எழுதியிருக்காரு. நல்ல ஒரு திறமையான ஒரு டைரக்டர், திறமையான ஒரு வசனகர்த்தா, திறமையான ரைட்டர். ரொம்ப அன்பாக பேசுவார், தமாஷா பேசுவார், சிரிச்சுட்டு தான் இருப்பார். எப்பவுமே எதாக இருந்தாலும் உரிமையாக பேசுகிற ஒரு நல்ல நண்பர். அவர் இழந்தது அவர் குடும்பத்தாருக்கு பெரும் இழப்பு மட்டுமல்ல, எங்களை போன்ற அவருடைய நண்பர்களுக்கும் ஆபரும் இழப்பு. இழப்பு ஈடு செய்ய வழி கிடையாது. நிச்சயமாக அவர் ஆன்மா சாந்தி அடையும். நன்றி, வணக்கம். ராமதாஸ் சார் முதல் படத்திலிருந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அண்ட் விசாரணையிலிருந்து நெருக்கமாக பழகிற ஒருத்தர். ஒரு ஒரு பெரிய வெல் விஷயம். அண்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அவர்கிட்ட பேசினா என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர். அவர் இல்லைன்றது ஒரு பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இழப்பு. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தனிப்பட்ட முறையில் எனக்குமே இது ஒரு பெரிய இழப்பு. அவர் எந்த நேரம்னாலும் மீட் பண்ணி பேசி அவருக்கு சரின்னு படுறதையும் தப்புன்னு படுறதையும் உரிமையோடு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் இல்லாமல் இருக்கிறது பெரிய இழப்பு. ராமதாஸ் சார் கிரேட்டஸ்ட் ரைட்டர், டிரெக்டர்னு சொல்லணும். ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பெரிய ஷாக்கிங் இருந்தது. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இதுலேருந்து மீண்டு வருன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சன்ஸுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும். ராமதாஸ் மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா, மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். நான் நடன கலைஞனாக இருந்தபோது மதர்லேண்ட் பிக்சர்ஸ் 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு ஒரு படம். அதில் நான் குரூப் டான்ஸ் ஆடியிருப்பேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கதாநாயகனான என்னோட படம் ராவணன் படத்தை இயக்குறதுக்கு அவரை சொன்னேன். ஆமாம். அடுத்து வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படமும் அவங்க இயக்குனாங்க. நான் தயாரித்தேன். பாடல்கள் இசை எழுதி தயாரிச்சேன். பொலிட்டிக்கல் சட்டார், ஒரு கம்பீரமான அரசியல் சவுக்கடியான வசனங்களை அதிரடியாக எழுதக்கூடியவர். செல்வமணி சார் கூட பல படங்களுக்கு இவர் தான் வசனம் எழுதுவார். எழுத்துலகின் ஜாம்பாவன் அப்படி சொல்லலாம். ஒரு அருமையான டைலாக் ரைட்டர், கதையாசிரியர், இயக்குனர். இந்த 80 காலகட்டங்களில் வந்த மிகப்பெரிய படங்களுக்கு டைலாக் எழுதினவர். அதை தாண்டி நிறையா நண்பர்களுக்கு கேட்காமலே கம்பெனிக்கு கூட்டி போய் அவங்க எதுவாக என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கரெக்டாக அந்த இடத்துல சொல்லி நிறைய பேர்த்த சினிமாவில் முன்னேறுவதற்கு நிறையா உதவி செஞ்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையாசிரியரை அந்த சினிமா உலகம் இழந்து விட்டது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இறைவனை வேண்டுகிறேன். காலையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தோன்னா ரொம்ப 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 பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் விக்ரமேதம் முடிஞ்சோன்னா அந்த குரூப் அப்படியே இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம், ஆக்டிவாகவே இருப்போம். காலையில் பார்த்துட்டு சார் பர்த்டே போல் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நான் வாட்ஸ்அப் பார்த்தா இந்த மாதிரி அப்படின்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. கிரேட் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அதுதான்
ஏஜ் வந்து அவர் அவங்கவுங்க ஏஜுக்கு இறங்கி பேசுவார். அருமையான ஸ்க்ரீன் ரைட்டர் சொல்லிட்டே போகலாம். உண்மையில் ரொம்ப வருத்தம். அவங்க குடும்பம் எப்படி இதை தாங்கிக்குவாங்கன்னு தெரில. எங்களுக்கே எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்துக்கு இறைவன் அந்த தைரியத்தை கொடுத்து இதுலேருந்து வெளியில் வரணும். ஸோ எனக்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி. திரைப்பட வசனகர்த்தா, எழுத்தாளர், இயக்குனர், ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர், இப்படி ஒரு பன்முக திறமை கொண்ட அண்ணன் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவருடைய மறைவு உண்மையிலே ஒரு பெரிய பேரிழப்பு. அதுவும் குறிப்பாக என்னைய மாதிரி ஆட்களுக்கு அவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய, ரொம்ப உரிமையாக நம்மகிட்ட எதையும் சொல்லக்கூடிய ஒரு சினிமாவில் இப்படி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு நல்ல ஆத்மா. அவருடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய துயரம். என்னுடைய தர்மதுரை படத்தில் தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து அவர் அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் பிறருக்கு வாய்ப்பை வாங்கி தருவதிலெல்லாம் அவர் ரொம்ப ஆர்வம் காட்டுவார். ஸோ அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். ராமதாஸ் நல்ல எழுத்தாளர், நல்ல இயக்குனர். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க கிராமத்திலேருந்து சென்னைக்கு வந்தபோது நேர என் ரூமுக்கு தான் வந்தோம். வந்துட்டு கையில் புக்கு நிறையா இருந்தது. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். கண்ணதாசன் கவியரங்கம் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ஒரு நல்ல எழுத்தாளர், அந்யோன்யமான நண்பன். இழப்பு பெருசா இருக்கு. கண்டிப்பா இந்த இழப்பு இந்த வார்டும் அவங்க குடும்பத்தினருக்கும் மகன்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் கடவுளோட ஆசையும் அவருக்கு கிடைக்கணும். நன்றி. ராமதாஸ் அவர்கள் சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ளவர். டைரக்ட் பண்ணிக்காரு. அப்புறம் சினிமாவில் இருக்கிற எல்லாரோடையும் நல்ல பழக்கம் உள்ளவர். சீரியல்கள் நிறைய பண்ணிருந்தாரு. நான் சம்பந்தப்பட்ட சீரியல்கள்லாம் கூட நான் கதை எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். யாருக்கு எந்த உதவி வேணுனாலும் உடனே அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை விசாரித்து என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஸோ அவருடைய பிரிவு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். குடும்பத்திற்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஆதரவு தெரிவிச்சுக்கிறேங்க. எழுத்தாளர் யூனியன் சங்கம் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நடிகர், எழுத்தாளர், இயக்குனர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இறந்துட்டாங்க. அவர் தமிழ் மக்களுக்கு நடிகராக தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேவையாற்றின, பல்வேறு பொறுப்புகளில் நீண்ட காலம் பணியாற்றிய ஒரு சகோதரர் தான் எங்களுக்கு தெரியும். உரிமையோட திட்டுவார், அன்போட அரவணைப்பார், எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். அவரை நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப இன்னைக்கு எங்களுடைய சங்கமே ரொம்ப வருத்தப்படுது. எங்களுடைய கண்ணீரை அவங்களுக்கு அஞ்சலியாக்குறோம். இன்னைக்கு ஒரு இயக்குனர் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னா அவர் ஒரு அன்பால பல பேரை அரவணைச்சிருக்காருங்கிறது இந்த கூட்டமே அதுக்கு எடுத்துக்காட்டு. அவருடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப அன்பான ஒரு மனிதர். ஒருத்தர் திட்டினா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா அது ராமதாசனை திட்டினா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு உரிமையோடு திட்டுவார். என்ன மாத்திரம் இல்லை, எல்லாருமே திட்டுவார். அதே மாதிரி அன்பையும் காட்டுவார். எந்த ஒரு பிரச்சனையை சொன்னாலும் உடனே அது என்ன பண்ணணுமோ அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் அவர் கொடுப்பார். அவர் அற்புதமான ஒரு சகோதரர் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு எல்லாருமே யூனியனே இழந்து நிற்கும் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. ராமதாஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா பழக்கம். அவன் முதல் இந்த சினிமாவில் என்ட்ரு ஆகி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது காலத்தில் நம்ம வீட்டில் தான் இருப்பான். அந்த அளவுக்கு பழக்கம். ரொம்ப அண்ணன் நியமன் ரொம்ப உயிராக இருப்பான்.
நல்ல ரைட்டர், நிறைய சீரியல் டைரக்ட் பண்ணான், படங்களும் பண்ணான். போய் சேர்ந்தான் ஆல்மோஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர், சிறந்த வசனகர்த்தா, நல்ல மனிதர், நட்புடன் பழக்கூடிய ஒரு மனிதர் அண்ணன் ஈ. ராமதாஸ் அவர்கள் மறைவு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு வசனகர்த்தா, டைரக்டர் அப்படிங்கிறோட நல்ல மனிதர். அவர் சக கலைஞர்களை வளர்த்து விடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவரோட நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எதிரும் புதிரும் காமெடி நடித்த படம், அதில் வந்து நான் கோ டைரக்டர். அப்போது எஸ்ஆர்எஸ்ல டைலாக் அவர் தான் அதுக்கு வசனம் எடுத்தார். அப்போ அது படத்துக்கு எஸ்ஆர்எஸ்ல வசனம் எழுதுவேன். நான் பயந்துதான் அவர் வசனம் எடுத்த நம்ம வசனம் எழுதுறோம்னு பயந்து தான் பண்ணுறது. ஆனால் எது நல்லா இருக்கோ, இது நல்லா இருக்கா நல்லா கூட என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி அதில் பல சீனுக்கு என்னை வந்து வசனம் எழுத வச்சார். அந்த பயிற்சி தான் எனக்கு வசனம் எழுதுறதுக்கு ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு. இன்னொன்று எல்லாருமே ஒரு போலித்தன நட்பு இருக்கு அவர்கிட்ட. நான் டைரக்டர் ஆனது கூட எப்போ கூட என்னடா இப்படியா இருக்கு அப்படின்னு வாட்டா போடுங்க, அந்த அந்த போட்டா ஓட்ட சொல்ற உரிமை. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். ஆக்டர் அருள்நிதி நடிப்பில் டைரி ஜனவரி 26 மதியம் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.